இன்னைக்கு வரகு அரிசியில் வெண்பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பச்சரிசியில் வெண்பொங்கல் செய்வதை விட வரகு அரிசியில் செய்யும் வெண்பொங்கல் மிகவும் சுவையாக இருக்கும். வரகரிசியில் மாவுச்சத்து குறைவாகவும் நார்ச்சத்து மிகுதியாகவும் உள்ளது. இதனால் மலச்சிக்கல் பிரச்சனையும் உண்டாவதில்லை. நார்ச்சத்தும் உடலில் இருக்கும் கெட்ட கொழுப்பை குறைக்கும் குணங்களும் இவை கொண்டிருப்பதால் உடல் எடை குறையவும், அதிலும் ஆரோக்கியமான சத்தான உணவோடு உடல் எடை குறையவும் வரகு உணவு நல்ல தீர்வாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சுவையான வரகரிசி பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது செய்ய 1 கப் வரகு அரிசி எடுத்துக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். இதே கப்பில் 1/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இந்த வரகு அரிசியை நல்லா ஒரு 4-5 வாட்டி கழுவணும். இதில் ரொம்ப அழுக்கு இருக்கும். எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். இதை ஒரு 4-5 வாட்டி கழுவுங்க. கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. எவ்வளோ வெயிட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் பாசிப்பருப்பை சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது இதை வடிகட்டி வச்சுக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது வரகு பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 முந்திரி பருப்பு, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை. நெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நீங்கள் எண்ணெய் ஊற்றினா தான் உங்களுக்கு பொங்கல் எப்போவுமே கல் மாதிரி ஆகாமல் நல்லா தளர்வாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கேஸ் பற்ற வச்சு அந்த நெய்யை ஊற்றிட்டு மிளகு சீரகம் போட்டுட்டேன். இப்போ மிளகு சீரகம் வெடித்து வந்ததும் பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு கொஞ்சம் கலர் மாறி வரட்டும். பாருங்கள், முந்திரி நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போது வரகரிசி பருப்பு கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கோங்க. நல்லா கலரி விட்டுட்டு இதுக்கு 4½ டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. போட்டு அதையும் நல்லா கலரி விட்டுடுங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போது நம்ம பருப்பு வரகரிசி அளந்தோம் இல்லையா, அதே கப்பில் 4½ கப்பு தண்ணி ஊற்றணும். 1 2 3 4 4½ கப் 4½ கப் தண்ணி ஊற்றி
நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நல்லா கலரி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுக்கோங்க. இது ஒரு 3 விசில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். அதுக்குள்ளார நம்ம ஒரு குயிக் சட்னி ஒன்று பண்ணிக்கலாம். பொங்கலுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். ஒரு 2 கை உடைச்ச கடலை, ஒரு 2லேருந்து 3 பல் தேங்காய். இது காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு 4 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு செஞ்சுக்கலாம். தாளிப்புக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய், ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம், அப்புறம் கழுவி வச்சிருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி பொங்கலுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை தாளித்து எடுத்துக்கலாம். தாளிச்சாச்சு. கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சட்னியை சேர்த்துருங்க. இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி தண்ணியாக இருந்தால் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பொங்கலுக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போது 3 விசில் வச்சு 5 நிமிஷம் கழித்து இறக்கி வச்சாச்சு. நல்லா ப்ரெஷர்லாம் அடங்கின அப்புறம் விசிலை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட வரகரிசி வெண்பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எப்படி குழஞ்சி எப்படி வந்திருக்கு பாருங்கள். இந்த பச்சரிசியில் செய்கிற பொங்கலோட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நம்மளோட வரகரிசி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு மேட்சிங்காக சட்னியும் பண்ணியாச்சு. இது ரெண்டும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வரகரிசி பொங்கலும் அதுக்கு காம்பினேஷன் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Thank you for watching. Like, share, and subscribe.